லெட் பெட்ரோல் பத்தின சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு பிரஸ் மீட் கண்டக்ட் பண்றாரு மிச்சல். அந்த பிரஸ் மீட்ல எத்தையில ஒரு கிளாஸ்ல ஊத்தி 60 செகண்ட் மூக்கு கிட்ட வச்சு இதனால எந்த பாதிப்புமே வராது, வேணும்னா நான் டெய்லி கூட இது மாதிரி பண்ண தயார் அப்படின்னு சவால் விடுறாரு மிச்சல். இதை சுவாசிச்சா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சே காசுக்காகவும் பதவிக்காகவும் ஆசைப்பட்டு அதை பண்றாரு மிச்சல். மக்கள் அந்த நிகழ்வுக்கு பிறகு எத்தைல் பெட்ரோல் சேஃபான ப்ராடக்ட்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு பிறகு லெட் பெட்ரோல் மூலியமா எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா காத்துல பரவ ஆரம்பிச்சிச்சு. இந்த லெட் பாய்சன் பத்தின விளைவுகளை தெரிஞ்ச ரிசர்ச்சர்ஸ் கெட்ரிங்க்கும் மிச்சலுக்கும் கடிதங்கள் எழுதுறாங்க. பட் எல்லாமே குப்பையில போடப்படுது. தனி மனித ஆசையினாலையும் இண்டஸ்ட்ரியோட பேராசையினாலையும் 1920 இருந்து ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சத்துக்கும் மேல உள்ள குழந்தைகள் லெட் பாய்சனால பாதிக்கப்பட்டாங்க. இந்த லெட் பாய்சனிங் பத்தி ரிசர்ச்சர்ஸும் சயின்டிஸ்டும் ஐநா சபைகள்ல முறையிடுறாங்க. அவங்க பப்ளிஷ் பண்ண பேப்பர்ஸ் நியூஸ்ல வந்து ஒரு புரட்சியை உண்டு பண்ணுது. நிறைய போராட்டங்களுக்கு பிறகு 1970 தான் நோ லெட் இன் பெட்ரோல் அப்படிங்கிற கோட்பாடு கொண்டு வரப்பட்டுச்சு. பட் இந்த முடிவை வளர்ற நாடுகளால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா லெட் பெட்ரோல் ரொம்ப 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 சீப். அப்படி இப்படின்னு காலங்கள் கடந்து 2022 ஆகஸ்ட் 30 தான் ஐநா சபை அபிஷியலா லெட்டே இல்லாத பெட்ரோல் உலகம் முழுவதும் இருக்கு அப்படின்னு அறிவிச்சாங்க. அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டது இன்னும் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா 1920 இருந்து 2021 வரை 5 கோடி மக்கள் லெட் பாய்சனால இறந்திருக்காங்க. அண்ட் மிச்சல் கண்டுபிடிச்ச அந்த லெட் இன்னும் காத்துல இருக்கதான் செய்யுது. இதோட அவருடைய கண்டுபிடிப்பின் கோர ஆட்டம் முடிவுக்கு வரல. அந்த காலகட்டத்தில் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ்லாம் ரெஃப்ரிஜரண்டா அம்மோனியா, சல்ஃபர் டை ஆக்சைடு மாதிரியான கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. பட் இது எல்லாமே எளிதா தீப்பத்திக்க கூடியது. 1920களில் அதிகமான ரெஃப்ரிஜரேட்டர் தயாரிச்ச நிறுவனமான ஜெனரல் மோட்டார்ஸ் மாற்று ரெஃப்ரிஜரன்ஸை கண்டுபிடிக்க களமிறங்கினாங்க. உங்களுக்கே தெரியும் ஜெனரல் மோட்டார்ஸ் உடைய ரிசர்ச் ஹெட் யாருன்னு. அப்போ மிச்சல் கண்டுபிடிச்ச ரெஃப்ரிஜரண்ட் தான் குளோரோ ஃப்ளூரோ கார்பன். இந்த ரெஃப்ரிஜரண்ட்டை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா ஓசோன்ல ஓட்ட விழுக முதல் காரணம் இந்த சிஎஃப்சி தான். என்னதான் இப்போ சிஎஃப்சியை பேன் பண்ணி ஓசோன் பழைய நிலைமைக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாலும் மிச்சல் கண்டுபிடிச்ச சிஎஃப்சினால உருவாகின ஹோல் இன்னும் ஓசோன்ல இருக்கதான் செய்யுது.